ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான சூப் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த சூப் ரெசிபியை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூப் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற சூப்பை விடவே பல மடங்கு டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். நான் வந்து மட்டன் வந்து ஒரு 300 கிராம் அளவு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்லி எலும்பு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எலும்புனாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெஞ்சு எலும்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி கொழுப்பும் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கொழுப்பை ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன்லேருந்தே நமக்கு நிறைய ஆயில் வந்து வெளியே வரும். இந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மருத்துவ குணமும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சும்மா ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை வந்து அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் மிளகாவும் அரைக்கிங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே கொஞ்சோண்டு இஞ்சியும் கொஞ்சமாக வெள்ளைப்பொடியும் சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சும்மா அந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை இதையும் ஆட் பண்ணி இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சூப்புக்கு ஒரு சீக்ரெட் மசாலா வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் சூப்போட டேஸ்ட் வந்து பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி விதைகள், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்தளவுக்கு தான் அரைக்க முடியும். இதை விட மையம் வந்து வராது. நமக்கு கம்மியாக தானே ஆட் பண்ணியிருக்கோம். இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை வந்து இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூடவே சேர்த்து இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை போட்ட பிறகு நல்ல ஒரு மனம், சூப்பு மனம் வந்து நமக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மட்டனோட எலும்பு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்கள், இந்த எலும்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுருங்க. என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம் போல் இது மாதிரி கலந்து விட்டுட்டு சூப்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எத்தனை பேருக்கு நீங்கள் சூப் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மசாலா பொருட்களோட அளவு அது எல்லாமே ஒரு 2 டம்ளர் சூப் அளவு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மசாலா பொருட்களை கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் வழக்கமாக மட்டனுக்கு எவ்வளோ விசில் வச்சு எடுப்பீங்களோ அதை விட ஒரு 3 விசில் 4 விசில் அதிகமாகவே வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எலும்பில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கி வரும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 8 விசில் போல் விட்டுருக்கேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி சிம்மிலே இந்த மாதிரி வச்சுருங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சூப்போட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பொடியும் கொஞ்சமாக சீரக பொடியும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, மணக்க காரசாரமான சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீட்டில் செஞ்ச இந்த மட்டன் சூப் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.